நீங்க என்னைக்கு கையை கட்டுறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் கையை நீட்டுவார். நீங்க என்னைக்கு உட்கார்றீங்களோ அன்றைக்கு கர்த்தர் எழும்புவார். நீங்க என்னைக்கு நிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். கர்த்தர் கிரியை செய்கிறவர், செயல்படுகிறவர். ஆகவே நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய எல்லா சவால்கள் மத்தியில் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த சவுல் நினைத்தால் அவர்கள் கதையை என்றைக்கோ முடித்திருக்கலாம். ஆனால் அது தீர்வாகாது. அது இன்னும் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும். எனக்கு தெரிந்து ஒரு ஸ்டீல் பட்டறையில் வேலை செய்த ஒரு சகோதரன், 2 பேர் ஸ்டீல் பட்டறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் நல்ல நண்பர்கள். இவர் ஒரு பக்கம் பாத்திரத்தை உருட்டி பாலிஷ் போடுறாரு, இன்னொருத்தர் ஆப்போசிட்ல உட்காந்து பாத்திரத்தை உருட்டி பாலிஷ் பண்றாரு. நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் பேசினாங்க. ஏதோ எடக்கு முடக்கா பேசி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முற்றிற்று. 2 பேரும் அடிச்சுக்கிற அளவு போய் ஒருத்தர் கோபம் வெகுண்டு எழும்பி ஆத்திரம் அதிகரித்து பாத்திரங்களை சுத்தம் செய்ய பாலிஷ் போட வைத்திருந்த ஆசிட் பாட்டில் உள்ள ஃபுல் ஆசிட் இருக்கு. இவர் ஒரு ஆசிட் பாட்டில் எடுத்துக்கிட்டாரு, அவர் ஒரு ஆசிட் பாட்டில் எடுத்துக்கிட்டாரு. ஆத்திரம் கோபம் கண்ணை மூடி 2 பேரும் மாத்தி மாத்தி பாட்டில் அடிக்க, ஒருத்தர் மேல ஃபுல்லா பட்டு அப்படியே அது கருகி போக, இவர் அடிச்சார் பாருங்க, அவன் அடிச்சு இவர் கை வெந்து போய் கால் வெந்து போய், கடைசியில் இவர் ஒருத்தனை அடிச்சார் பார்த்தீங்களா, அவன் ஃபுல்லா முழுசும் பாதிக்கப்பட்டு சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்து அவன் மரித்து போனான். அடிச்சார்ல கோபத்தில். அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, 5 நிமிட கோபம். அவனின் பிராண சிநேகிதன் 5 நிமிட கோபத்தை அடக்க தெரியாததினால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய 15 வருட வாழ்க்கை சூனியமாய் போனது. 15 வருடம் சிறைக்கும் வேலைக்கும் பெயில்ல வர்றது, வெளியே வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் கொடுக்கிறது. 15 ஆண்டு என் வாழ்க்கை சூனியமாய் போனது. ஒரு 5 நிமிடம் அமர்ந்திருக்க, ஒரு 5 நிமிடம் பொறுத்திருக்க, ஒரு 5 நிமிடம் நிதானிக்க நான் தவறினபடியினால் அந்த 5 நிமிடம் எனக்கு கொடுத்த தண்டனை 15 வருட கொடுமையான வாழ்க்கையை அது எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும். குவைட்னஸும் கான்ஃபிடென்ட்டும் கர்த்தர் இதை மாற பண்ணுவார் என்ற நம்பிக்கையும், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையும், நான் யுத்தம் பண்ண போறதில்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி சத்தமிட்டு நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் சத்தம் உன்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் பதில் செய்வார். சில நேரங்களில் ஆண்டவர் உங்கள் சத்துருக்களையே உங்க கையில கொடுப்பார். எதுக்கு? நீங்க பழி வாங்குவதற்கான வாய்ப்புகளை ஆண்டவரே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இத்தனை ஆண்டுகள், இத்தனை காலங்கள் உன்னை ஆட்டி படைத்தவனுடைய சிண்டையை நீ பிடிக்கிற அளவுக்கு உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் பாப்பார் நீ என்ன பண்றேன்னு. யோசேப்பை குழியில் தள்ளினவர்களை இவன் அவங்கள குழியில தள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தி வச்சாரு. ஆனால் அவனோ அவர்களை குழியில் தள்ளாமல் பராமரித்தபடியினால் இன்னும் அதிகமாய் யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். யோசேப்பு சொல்லுகிறான், என் குடும்பத்தார் எனக்கு செய்த யாவையும் தேவன் மறக்க பண்ணினார், மறக்க பண்ணினவனை கர்த்தர் பழுக பண்ணினார். நான் சொல்லுகிறேன், மறந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை பழுக பண்ண போகிறார். வாசிக்க நேரம் இருக்குமா எனக்கு தெரியல. 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு தெரியுமா? சவுலை போட்டு தள்ளுறதுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், உங்களுக்கும் எல்லாரும் பிடிக்கும். ஆனா அந்த ஒரு பார்ட்டி, பக்கத்துல பார்த்து அந்த ஒரு பார்ட்டி ஞாபகம் இருக்கா?
யார் தெரியுமா? உன் சத்துருக்கள் யார்? உன் வீட்டாரே உன் சத்துருக்கள். ஒரு முறை ஒரு கூட்டத்தில் இப்படிதான் பேசிட்டு இருக்கும் பொழுது, உங்கள் சத்துருக்கள் யார் அப்படின்னு சொல்றேன். ஒரு இளம் பெண், அவள் இப்படிதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பெண் சொல்லுகிறாள், முன்னாடி நான் தான் பார்க்கிறேன், இவங்க யாரும் பார்க்கல, இப்படி இப்படின்னு. அது யாரா? மாமியார் உட்காந்து இருக்கு முன்னாடி, பின்னாடி உட்காந்துன்னு சொல்லுது இப்படி இப்படின்னு. நான் மட்டும் பார்த்துட்டேன் அதை. ஆமா, போட்டு கொடுத்துடக்கூடாது. யாருமான்னு கேட்டா மாமியார். சத்துருக்களை நீங்கள் பழி வாங்குவதற்கும் மேற்கொள்வதற்குமான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறார். இத்தனை நாட்கள் சவுலானவன் தாவீதின் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்தவன். சவுல் தாவீதை துரத்தினவன், பாடுபடுத்தினவன், கொலை செய்ய எத்தனித்தவன். இப்ப தாவீதுக்கு நல்ல வாய்ப்பு பழி வாங்கிறதுக்கு, நல்ல தருணம் சவுலை போட்டு தள்ளுறதுக்கு. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. சோத்திரம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, அந்த பார்ட்டியை மட்டும் ஆண்டவர் உங்க கையில கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வர்ற ஆத்திரத்துக்கு இவன் பண்ணிருக்கலாம். ஒரே, நீங்க சாப்டர் வீட்டுல போய் வாசித்து பாருங்களேன். ஒரே குத்து தான். இவ்வளவு பெரிய ஈட்டியை வச்சிருக்கான் கையில, இவ்வளவு பெரிய பட்டயத்தை வச்சு, ஒரே ரொம்ப 4-5 விட்டுலாம் இல்ல, ஒரே விட்டு தான். ஆனா தாவீது என்ன செய்யல? தாவீது என்ன செய்யல? பழி வாங்காம கோபாக்கினைக்கு இடம் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எந்த ஒரு மனிதன் பட்டயத்தை எடுக்கிறானோ அவன் பட்டயத்தாலே மடிந்து போவான். சிலருக்கு பட்டயம் கையில் இல்லைங்க, நாக்கில் இருக்கு. பேசுனாங்கன்னா கத்தி குத்தி கிழிச்சா கூட சில மாதங்கள் பொறுத்து ரணம் மாறி, காயம் மாறி, மறைந்து போகும். ஆனா அவங்க பேசுற பேச்சு பல வருஷம் ஆனாலும் இதயத்தை குத்தி கிழித்து கொண்டே இருக்கும். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. சிலருடைய நாக்கே பட்டயம். கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். மத்தேயு 26:52. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. உன் நாக்குல, உன் கையில பழிவாங்குகிற பட்டயம் இருக்கலாம். நீ பேச எத்தனிக்கும் பொழுது, அடிக்க எத்தனிக்கும் பொழுது, பழிவாங்க எத்தனிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் அதை எடுத்து உன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும், பட்டயத்தில் எடுக்கிற ஒரு சிலர் அல்ல, அவன் யாரா இருந்தாலும் சரி, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட நிச்சயமாவே பட்டா கத்தியெல்லாம் இல்லாம இருக்கலாம். உங்கள் செயலால் அநேகரை காயப்படுத்தலாம். உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் அநேகரை காயப்படுத்தலாம். உங்களுடைய நடத்தையால் அநேகரை சில பேரை நான் காயப்படுத்துறாங்க, அதனால நான் காயப்படுத்துறேன். நான் சொல்லட்டுமா, அவர்கள் காயப்படுத்தட்டும். அப்படி காயப்படுத்தினால் நீங்கள் கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கிறீர்கள். நீங்கள் காயப்படுத்தாதீர்கள். ஏன்னா திரும்பி பட்டயம் அங்கதான் வரும். பக்கத்துல பார்த்துக்கலுங்க, பட்டயம் வேணுமா வானாவா? வேணானா முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பட்டயத்தை தூக்கி உரையில போடு. அப்படின்னா இனிமேல் கடினமான வார்த்தையை பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். லேலூயா. உங்களுக்கு தான் பட்டய குத்து மாதிரி பேச தெரியும் நினைக்காதீங்க. உங்களை விட பயங்கரமாய் பேசக்கூடிய ஜாம்பவான்கள்லாம் ஊர்ல உலகத்துல இருக்காங்க. நிறைய பேர் நான் பார்க்கிறேன் என் கண்ணால. ஒரு காலத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டம் என்ன, அவர்கள் பாடிய பாட்டு என்ன, அவர்கள் குதித்தென்ன, என்னமா ஜாம்பவம் பண்ணாங்க. இன்னைக்கு நான் பார்க்கிறேன், உயிரோட தான் இருக்கிறாங்க, ஆனா வெளியவே தெரியல.
ஏன்னா வாங்கின குத்து அது மாதிரி சைலண்ட் ஆயிட்டாங்க. கர்த்தர் அதுதான் சொல்றாரு, பட்டயத்தை எடுத்தா பட்டயம் வரும், பட்டயத்தை நீ எடுக்காதே. தீமையை நன்மையினாலே வெல்லு. நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நானோ கர்த்தாதி கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறேன். நானோ தேவனை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று பார். இதுவரைக்கும் உன் வாழ்வில் பிரச்சனையை நிகழ்த்திய எகிப்தியனை இனி நீ காணாதிருப்பாய். அதுதான் கோபாக்கினைக்கு இடம் கொடுத்தல். வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னா நீங்க ஃபைட் பண்ண போகாதீங்க, கர்த்தர் ஃபைட் பண்ணுவார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.